வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான உணவுங்க. தென் மாவட்டங்களில் விசேஷ நாட்களில் கல்யாணத்தில் இந்த விசேஷமான இந்த உணவை செய்வாங்க. ரொம்ப சுவையான இந்த உணவு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். சிப்ஸு தயிர் பச்சடி வச்சு கூட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். இப்போது இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் சிம்மில் வச்சுட்டு பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு எண்ணெய் பிரித்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது பச்சரிசியில் செய்யலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி பச்சரிசியில் செய்ய ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு குக்கரில் செய்கிறதுனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. போதும். பாத்திரத்தில் செய்கிற மாதிரி 4 டம்ளர் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு சின்ன லெமனாக இருந்தால் 1/2 லெமன் புளிச்சு விட்ருங்க. நல்லா தண்ணி கொதிக்கிட்டு வெயிட் பண்ணலாம். நான் ஊற்றுனது மிக்ஸி ஜார் லசன தண்ணிங்க, அதனால் இந்த கலரில் இருக்குது. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அரிசியை இப்போ நான் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்க்குறேன் அந்த அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். ப்ரெஷர் போட்டு ஓப்பன் பண்ணலாம். சூப்பரான சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.